மாட்டேன்னு சொல்லுவாங்க மாமா. ஆமா, என்னால் தாய்க்க முடியல. விடுறா விடுறா, உன்னை பத்தி தெரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. போனது தப்புடா. அவ சொன்ன மாதிரி அந்த அம்மா போயிருக்கூடாது. முக்கியமா நீ போயிருக்கூடாது. ஓடுமாமா, விடுங்க. நான் நினைச்சேன்டா, மெனக்கிட்டு உன்னை தேடி வந்தாங்களே மரியாதை பண்ணுவாங்க. இது சிங்காரிச்சு மூக்கறுத்த சமாச்சாரமா போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இத்தனை நாள் நான் சொன்னப்பெல்லாம் என்ன கேட சிரிக்கேன்னு நினைச்சீங்க. இப்ப தெரியுதா நியாயம்? விடு. நான் இதுக்கு விடணும், விட முடியாது. நான் போய் அவங்களை எப்படி என் புருஷன் இந்த மாதிரி பேசலாம் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டதான் என் மனசு ஆறும். விடுதனும், நமக்கு நான் உங்களுக்கு தெரியாதா? நானே எல்லாத்தையும் கேட்டு பொறுமையா வந்துட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க தானே இப்பெல்லாம் நீங்க உலகமாக பொறுமைசாலி ஆயிட்டீங்களே. அவங்க இப்படி பேசுறதுக்கு அவங்க சட்டையை பிடிச்சு 4 அரை அறிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க பழைய போஸ் மாமா. இப்பதான் எங்க அப்பா காத்து உங்க பக்கம் வீசுது இல்ல, அதான் நீங்க பொறுமைசாலி ஆயிட்டீங்க. அதான் கண்ட கழுதிங்க எல்லாம் பயமில்லாம இலக்காரமா பேசுங்க. அவனுக்கு ஒண்ணு ரோஷம் மழுங்கி போயிருந்தேன். முகதாட்சணத்துக்காக பேசாம இருந்திருக்கும். எனக்கு எந்த தாட்சணியமும் கிடையாதுப்பா. அவங்கள போய் மனசார 4 வார்த்தை கேட்டு வரணும். நீங்களே சொல்லுங்கப்பா, இவர் என்னப்பா தப்பு பண்ணாரு? என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்காக என்ன சார்ந்த என் தங்கச்சிங்க, தங்கச்சி புருஷங்க, அவங்க அண்ணா அண்ணி குழந்தைங்க கிட்ட இவர் பேச்சு வாங்கணுமா? இது என்னப்பா நியாயம்? என்னன்னு பேசிட்டு இருக்க? பொண்ணு சார்ந்தவங்க அது இதுன்னு. பொண்ணு சார்ந்தவங்க எனக்கு மாட்டேன் அண்ணியம்மா. பாத்தியா தானே பிரிச்சே பார்க்க தெரியல. பத்தியா இந்த பொண்ணு யாருக்கு வரும்? ஒரு வார்த்தை பொறுக்க முடியாம மாணிக்க மாப்பிள்ள போயிட்டேன். ஆனா அவமானப்பட்ட வாய் பேசாம அங்கேயே கோபத்தை அடைக்க நின்ன. பாத்தியா எதுக்கா? அக்கா தங்கச்சி குடும்பமானது காப்பாத்துறதுக்கா? என் போஸ் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுடா. என்னோட சுமை, நம்ம சாந்தவங்களோட சுமை எல்லாத்தையும் உன் தோல்ல இறக்கி வச்சுட்டு போயிருவேன்னு. மாமா என்னமா பேசுறீங்க? சும்மா அது இதுன்னு. இதெல்லாம் என்னோட கடமை மாமா. அப்படி அதுல ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுங்களேன், உங்களை நினைச்சாலும் போதும் மாமா. பிரச்சனை எல்லாம் பனி மாதிரி வெளியே போயிடும். வேணாம்டா வேணாம், உனக்கு எந்த பிரச்சனையும் வர வேணும். அதுதான் ஆண்டி மட்டும் வேண்டிக்கிறேன். உனக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை பாக்கி இருக்குதா? என்ன மாமா? நான் மட்டும் போட்டு உன் கையால கொள்ள வச்சு என்ன மொத்தமா சொல்லிட்டீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பேசுனது இல்லையா மாமா? நீங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு மாமா. 100 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க மாமா. 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. அப்பா அப்பா, இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவனுக்கு பேசணும் பேச்சுக்கலாம். போஸ் பொறுமையா இருந்தான். ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசல. மாணிக்க எழுந்து போயிட்டார். சம்பந்தி மூஞ்சில ஈ ஆடணும். குமார், யாராரும் மொழி பணம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ராஜேந்திரா 51, சுந்தரமூர்த்தி 501. அறிவோட தான் நடந்துக்கிறீங்களா இல்ல ஒட்டுமொத்த அறிவு மலிங்க போச்சா? என்ன ஹீட்டா பேசுறேன்? அப்புறம் ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு விசேஷத்தை நடத்துனீங்க. ஏய், நாங்க ஒண்ணும் அவனுங்களை அசிங்கப்படுத்தல. அவனுங்க தான் வந்த இடத்துல எப்படி நடந்துக்குன்னு தெரியாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. என்ன உங்க உறுப்பினர் சந்தேகத்தை ஏன்டா கெடுத்து இல்ல? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டீங்க? இந்த பாரு கோபி, நாங்க ஒண்ணும் அவங்க கிட்ட பேசல. நாங்க யதார்த்தமா வந்து கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆமா, நீங்க ஜாட மாடே அவரை குத்து பேசுவீங்க. அதை அவர் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். நாங்க ஒண்ணும் பேசல. எங்க மேல அந்த தப்பும் இல்ல. கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதை நான் அப்படியே நம்பணும். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியாதுல்ல. சும்மா வீட்டுல இருக்க முடியாம எல்லாரும் குறை சொல்றது, கோழி மூட்டுறது அப்படின்னு சாதி போறீங்க. அப்போ உன் சகலுக்கு எங்களை சலாம் போட்டு நீங்க சொல்றியா? அதானே உன் சகலைக்கு என்ன டாட்டாவே பெறலாமா? ஏதோ வந்தமா ஃபங்க்ஷனை பார்த்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம எதுக்கு வெட்டி ரோஷம்? இதுல அந்த போஸ் கோவம் வருது. சரி, திருடன் சொன்னா என்ன தானே? டேய், பண்றதெல்லாம் பிராடுத்தனா. அந்த நன்றி கட்ட பையலுக்கு நீ சப்போர்ட் வரையா? பாருங்க, நன்றி கட்டவே அதுன்னு பேசுனீங்க. அப்புறம் மனுஷன் உன் முன்னாடி என்ன அவன் மூஞ்சிக்கு நேராவே ஸ்ட்ராங்கா சொல்லிவிட்டான். என்ன எங்க இதுங்க அடிச்ச கூத்துக்கு போசன மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். அவர்கிட்ட போய் இதுங்க சாப்பா மன்னிப்பு கேட்டு வருவோம். முடியாதுங்க. ஏய், இப்ப வர முடியுமா? முடியாதா? முடியாது. ஏய், வா நல்லா. லீலா, லீலா, இங்க இருக்கியா? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? உன்னை இன்டர்வியூ கூட்டு போறதுக்கு தாமா.
ராத்திரி பூரா எந்திரிக்கணும் பயந்துட்டு படுத்துட்டு இருந்தானா தூக்கமே வரல. வாங்க மாப்பிள்ள. என்ன இல்ல இன்டர்வியூக்கு கிளம்பலையா? இதோ இப்ப கிளம்பிட்டேன். எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? 10 மணிக்கு. இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இல்ல விபூதியை வச்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த வாழ்த்துக்கள் லீலா. தைரியமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா. நான் கிளம்புறேன். வரமாமா. என்னங்க என்னாச்சு? ஐயோ. லீலா, நான் மருந்து எடுத்துட்டு சரிப்பா. உட்காருங்க. இல்ல மாமா பரவாயில்ல. அது மருந்து போடணுங்க. ரத்தம் இல்ல. வருது பாருங்க. இல்ல பரவாயில்ல. கொண்டாங்க. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உட்காருங்க மாப்பிள்ள. சும்மா இருங்க. அலட்சி வேண்டாங்கறல்ல, சொன்னா கேளு. இல்ல காயம் பெருசா இருக்கும்போது. இது என்ன மாமா பெரிய காயம்? இதை விட பெரிய காயம் வலி எல்லாத்தையும் நான் தாங்கியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வரேன். என்னப்பா அவர் போறதையே பாத்துட்டு இருக்கீங்க? குழப்பமா இருக்குல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஏதோ சுமூகமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த விபூதி பிரசாதம் கொடுத்து வேலை கிடைக்கணும்னு வாழ்த்து சொன்னாரு. இப்ப திடீர்னு இறங்கி விழுறாரு, புதுரா பேசிட்டு போறாரு. குழப்பமா இருக்குல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஏதோ சுமூகமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த விபூதி பிரசாதம் கொடுத்து வேலை கிடைக்கணும்னு வாழ்த்து சொன்னாரு. இப்ப திடீர்னு இறங்கி விழுறாரு, புதுரா பேசிட்டு போறாரு. பரவாயில்ல விடுங்கப்பா. அவர் எப்பவுமே இப்படிதான். அவர் குணம் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லப்பா. அவர் இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்பா. அவர் வழிக்குத்தான் நாமெல்லாம் வரணும்னு நினைப்பாரே தவிர நம்ம வழிக்கு அவர் நிச்சயமா வரவே மாட்டார்ப்பா. பயமா இருக்குதுமா. வேலைக்கு நீ இன்டர்வியூ போறதுக்கு இந்த குதிக்கிறாரு. அப்புறம் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா என்னெல்லாம் பேசுவாரு? பயப்படாதீங்கப்பா. அவர் பழைய மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துக்க மாட்டாரு. ஏன்னா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேங்கிற அபிப்பிராயம் அவருக்கு வந்துருச்சு. ஆமாப்பா, நீங்க இனிமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நான் சமாளிச்சுப்பேன்ப்பா. இவ்வளவு உறுதியா சொல்ற? வேலை கிடைச்சிருங்கிற தைரியம் தான்ப்பா. வேலை கிடைச்சி நான் அந்த வேலைக்கு போறேங்கிற எண்ணமே எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்குப்பா. அப்பா, என்னை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, ரெடி ஆகும். இதோ வந்துருப்பா. பவானி, வாக்கா. அக்கா, எப்படி இருக்க பவானி? நல்லா இருக்கேன். அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் இருக்காங்களா? வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? அங்க கொடுத்தது பத்தாதுன்னு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல நீ போசனை பார்த்து நான் போதும் சாமி, போதும். என்னமோ நீங்க அவர் வாயார அண்ணன் கூப்பிடுறதும் அதை அவர் நம்புறதும் அப்புறம் உங்க ஆளுங்க கிட்ட செருப்படி வாங்குறதும் நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க தான் உங்க வம்பே வேண்டாரு தனியா வந்துட்டோமே, அப்புறம் எதுக்கு எங்களை கூட்டு போய் அவமானப்படுத்துறீங்க? அப்படி இல்ல நீ நடந்தது மிகப்பெரிய தவறுதான். இதுக்கு முழுக்க முழுக்க எங்க வீட்டாளுக்கு தான் காரணம். நடந்ததை கேள்விப்பட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதான் போசனை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம். அடேங்க அப்பா, ஒரு பக்கம் இப்படி தேன் ஒழுகுற மாதிரி பேசுறது, இன்னொரு பக்கம் மூக்க இருக்கிறது. இதானே ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு
மனுஷன் எத்தனை தடவை அவமானப்படுறது? எங்களை அசிங்கப்படுத்தி பாக்குறது உங்களுக்கு பொழுதுபோக்கு ஆயிடுச்சுல? அப்படி இல்ல நீ. இப்ப நடந்த பிரச்சனைக்கு நானும் விஜய் காரணம் இல்ல. இருந்தாலும் மனசு கேட்காம தான். ஆமாமா, உங்களுக்கு தான் யோகி விஷயம் போடுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. இங்க பாருங்க நீ, உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அண்ணன்கிட்ட நேர்ல வந்து மனப்பூர்வமா சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்க சாரியை கொண்டு போய் குப்பையில போடுங்க. சபையில வச்சு அந்த நாதாரி கழுதுங்க இவரை அவமானப்படுத்துவாங்களா? இவர் வீட்டுக்கு வந்து சாரி கேட்டுருவாரா? ஐயா சாமி, போதுயா போதும். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணாலும் பண்ணீங்க, அதுக்கு பலனை நாங்க அனுபவிச்ச அவமானம் ரொம்ப அதிகம். ஆளை விடுங்க சாமி. அக்கா, கொஞ்சம் பொறுமையா பேசுக்கா. என்னடி பொறுமை வேண்டி கிடக்கு? இதே வேற யாராவது இருந்தா வாய் பேச்சோட நிறுத்திருக்க மாட்டேன். இதுவே பொறுமை தாண்டி. என் புருஷன் தெருவுல பொறுக்கிட்டு இருந்தா நினைப்பு ஒவ்வொரு பையனுக்கும் சிரிக்கும். இப்ப என்னன்னா எல்லாருக்கும் வயிற்றுச்சல். அதான் உங்க திசைக்கு கும்பல் போட்டாச்சுல, அப்புறம் என்ன? பாத்தீங்களா, நீங்க பேசுறத கொஞ்சமாவது காது குடுத்து வாங்குச்சா? இதுக்குதான் நான் அங்கேயே யோசனை பண்ணேன். இதுவே முக்காவாசி பிரச்சனை இழுத்து விட்டுருதுங்க. நம்ம வீட்டுலதான் புரியாத ஜென்மங்க பிரச்சனை பண்ணுதுன்னா இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலைச்சது இல்லைங்க. இதுவும் சேர்ந்து நம்ம நிம்மதியை கெடுக்குது. வாடி என் கூட பிறந்தவளே, நானும் அந்த வீட்டுல இருக்கிற விடியா முஞ்சுகளும் உனக்கு ஒண்ணா தெரியுதா? நாங்க பண்ற அவமானம் உனக்கு பெருசா தெரியல. உன் புருஷனை லேசா ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே சுருன்னு வருது. ஆனா ஏன் புருஷனை அவங்க சபையில வச்சு அவமானப்படுத்துவாங்க, அது உனக்கு பெருசா தெரியல. சொன்னா நீ என்னையும் அவங்களையும் எடை போட்டு பேசுறியா? பின்ன ஒரு மனுஷன் நடந்தது கேட்டு பதறி போய் மன்னிப்பு கேட்கலான்னு வந்து நிக்கிறாரு. அவர் பேச்ச கொஞ்சமாவது காது குடுத்து நீ கேட்டியா? அதை விட்டுட்டு கண்ணா பேசிட்டு இருக்க. அப்படித்தாண்டி பேசுவேன். அந்த வேதனை வைத்திருக்கிறது எனக்கு தான் தெரியும். அதை பத்தி பேசுற தகுதி எந்த பையனுக்கும் சுருக்கிக்கும் கிடையாது. வாங்க போலாம். இல்ல விஜய், இப்பதான் வாங்கன்னு சொல்றல. ப்ளீஸ் விஜய், கொஞ்சம் பொறுமையா பேசணும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். சொன்னா கேளு விஜய். இது நான் எதிர்பார்த்தேங்க. அதனாலதான் அங்கேயே நான் வர முடியாதுன்னு சொன்னேன். பாத்தீங்களா தனக்கா கோவத்தை? ஏ விஜய், அவங்க கோவப்படுறது நியாயம் இருக்கத்தானே செய்யுது. ஆமா, பொல்லாத நியாயம். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ பாரு விஜய், நம்ம இங்க வந்தது ஓசனை பார்த்து மன்னிப்பு கேட்க. அவர் இங்க இல்ல, போறவங்கதான் கார்மெண்ட்ஸ். அவரை பார்த்து போயிடலாம். ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? பேசாம வாங்க வீட்டுக்கு போலாம். உட்காரு விஜய். இப்ப வருவீங்களா மாட்டீங்களா? இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற? தனாக்கா கோவத்தை விட என்னோட கோவம் 10 மடங்கு நியாயமானது. நான் சொல்றதை கேளுங்க. முடியாது விஜய், வண்டியில உட்காரு, போசனை பார்த்துட்டு தான் போறோம். நீங்க எப்படியே போங்க, நான் எதுக்கு வரணும்? நான் ஆட்டோல போறேன். ஏய் விஜய், சொன்னா கேளு. விடுங்க. உட்காரு. நீங்க போங்க. என்ன சார், கடையை மூடுறீங்களா? ஆமா, இது கேக்குறதுக்கு தான் வந்தியா? ஒரு அயன் பாக்ஸ் வேணும். அயன் பாக்ஸ் இல்ல. அது என்னது? அது ரிப்பேர். வாங்கிட்டு போறியா? போயா, போய் வேலையை பாரு. ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறையாவது கொடுங்களேன். மரியாதையா போறியா? போயா. இணைந்து வழங்குவோர் கோகுல் சாண்டால் டால்கன் சோப். ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறையாவது கொடுங்களேன். மரியாதையா போறியா? போயா. இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட பேசுனீங்கன்னா நல்லா வியாபாரம் ஓடும். ஓட வேண்டாயா, அதனாலதான் மூடுறேன். போ. அவனுக்கு 1008 பிரச்சனை காலகட்டத்தில் வந்து கழுத்து எடுத்துட்டு போயா. இவெல்லாம் வியாபாரம் பண்ணி வாழ போறான். ஹலோ அண்ணே, செல்வம் பேசுறேன். கொஞ்சம் உடனடியா கிளம்பி லாரி ஆபீஸ்க்கு வரீங்களா? ஒரு முக்கியமான வேலை. சரி வந்துடுறேன். இங்க ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஆர்டர். கொஞ்சம் உடனடியா வாங்க. ம். ஓகேண்ணே.
பார்த்துட்டு நீங்க சாப்பிடல அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. ஏம்மா சாப்பிடல சொல்லுங்கம்மா. ஏம்மா சாப்பிடல? உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு வேளை சாப்பிட பிடிக்கலன்னா கஞ்சி ஏதாவது கரைச்சு கொடுக்க சொல்லிக்கலாமே. சொல்லுங்கம்மா. மாணிக்கம், ராத்திரி நான் உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருந்தேனே, அது என்னைக்கோ நாளைக்கோ கிடைக்குமா? என்னம்மா அந்த பணம் எதுக்கு இப்ப தேவைப்படுது உங்களுக்கு? இல்லடா, ஒரு வீடு பார்த்திருக்கேன், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். வீடா? இப்ப எதுக்குமா வேற வீடு? இந்த வீடு வசதியா தானே இருக்கு. அதெல்லாம் இல்லடா, நானு நிர்மலா செல்வம் 3 பேரும் தனியா போயிடலான்னு இருக்கோம். என்னது தனியா போறதா? என்னம்மா பைத்தியக்காரத்தனமான பேச்சா இருக்கு. ஒரு தடவை நாங்க தனியா போய் பட்டது பத்தாது. என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்னம்மா காரணம்? என்னமோ காரணம்ப்பா, இப்ப அதுவா முக்கியம்? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? நீதான் சொன்னியா? இல்லங்க, நான் ஒண்ணும் சொல்லல. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? அம்மா நான் கடைக்கு போனோம், அவசரமான வேலை இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னால உன் நிம்மதி கிடக்கூடாதுடா. நான் கேட்ட பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடுற. ஏண்டா மாணிக்கம், உன்கிட்ட நான் பணம் கேட்கல, அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லடா மாணிக்கம், நீ முதல்ல பணத்தை கொடுக்கற வழியை பாரு. ஹலோ. என்னண்ணே இன்னும் நீங்க கிளம்பலையா? அண்ணே ரொம்ப முக்கியமான ஆர்டர்ண்ணே, பார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு வேற சொல்றேன். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு உடனே கிளம்பி வாங்கண்ணே ப்ளீஸ், லேட் பண்ணாதீங்க. சரி கிளம்பிட்டே இருக்கேன்டா. அம்மா செல்வம் போன்ல அவசரமா வர சொல்றான். நான் கடைக்கு போகணுமா? வரேன். கொஞ்சம் இருங்க. எடுத்துக்கோ. லீலா வாமா போலாம். சமதி போனு எடுங்க, யாருன்னு பாருங்க. ஹலோ. ஹலோ, இது ரவி வீடுங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? சார், நான் காமராஜ் ரோட்ல வந்திருந்தேன். அங்க ரவிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவரோட போன் கீழே விழுந்துச்சு. அதுல நம்பர் பார்த்தேன், இந்த வீட்டு நம்பர் இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டல் போய் அவரை பாருங்க சார். என்னய்யா பெரிய கல்லா தூக்கி போட்டீங்க? சார் லேட் பண்ணாதீங்க சார். நீங்க ஒரு ஃபாதரா? இல்லைங்க, மாமனாரு. சார் சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டல் கிளம்பிப்போங்க சார். வந்துங்க. சம்பந்தி, ஏதோ மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட்டா? யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றான். ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்களா? என்ன சம்பந்தி, போன்ல யார் பேசுனது? யாரோ ரோட்ல போற புண்ணியவன் பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க. ரோட்ல போய்கிட்டு இருந்தானா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களா? அந்த இடத்துல ரவி மாப்பிள்ளையோட டைரி கிடைச்சான். அதுல இருந்து பேரையும் போனையும் பார்த்து ஃபோன் பண்றான். வாங்க ஆஸ்பத்திரி போவோம். சம்பந்தி
முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம். யாரோ தப்பா ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? என்ன மாதிரி செய்தி காதல் விடுது? எனக்கு நான் உடம்பு பட படாது. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க முதல்ல ஆஸ்பத்திரி போ. பாக்கி எல்லாம் அப்புறம் தான். மரம் மாதிரி நிக்காத, வா வா. போய் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கு. வா. காலையில கிடப்போதே கால் அடிச்சுட்டேன். அப்பவே நினைச்சேன் அப்ப சொன்ன மாதிரி இருக்குதே. கேஸ் வந்துச்சா இங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, அந்த கேஸ் எடுத்துக்கிற அளவுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்ல. அதோட எங்க சீஃப் டாக்டர் வேற இன்னைக்கு வரல. அதனால நாங்க அட்மிட் பண்ணல.